இந்த காம்பாக்டா இந்த கூட்டணி 3 எலெக்ஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம். 2 பார்லிமெண்ட், இன்னும் இந்த வர அசம்பிளிக்கு போனா 2 பார்லிமெண்ட், 2 அசம்பிளி அப்படின்னா ஒரு கூட்டணியை 4 எலெக்ஷன்ஸ் போறதுன்னா அது வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலா. ஸோ அதனால இந்த கூட்டணி நம்ம அப்படியே கட்டுக்கோப்பா கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா கொண்டு போகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள், அந்த அரசாங்கத்தில் இருக்கிற கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் என்னதான் இருக்கதான் செய்யுது. ஆனா எல்லாரையுமே ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்ல எது நினைக்குதுன்னா பாஜகவுக்கு எதிரான ஒரு போக்கு, அதுதான் வந்து அவங்க நினைக்குது. இந்தியா கூட்டணியில் இருக்கிறதுனால ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடியா இருக்கிறதுனால, அங்க வந்து மோடி ஆட்சி அகற்றணும்ன்ற அந்த இருக்கிறதுனால இவங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதுக்கான ஒரு நெசசிட்டி, தேவை, அவசியம் இருக்கு. ஸோ இங்க இருக்கிற ஆட்சியில் இருக்கிற முரண்பாடுகள் வந்து அதை வந்து ஓரளவுக்கு சொல்லக்கூடிய லெவல்ல இருந்தா கூட பெரிய அளவில் அதை வச்சு நம்ம பிரிஞ்சு வர அளவுக்கு உங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு பிரச்சனையா அவங்களுக்கு தோணலை. கவனத்துக்கு கொண்டு போறாங்க, அரசாங்க கவனத்துக்கு. ஆனா அதே சமயம் கூட்டணியிலிருந்து வெளில வரக்கூடிய அளவுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் அவ்வளவு பெருசா இல்லை. ஏன்னா அரசியல் ரீதியா பார்க்கும்போது அங்க இருந்தா அவங்களுக்கு ஆதாயமா இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்க வந்து அதிமுக கூட்டணிக்கு வர முடியுமா? வர முடியாது. இருக்காங்க. இப்போ பாமக நாளைக்கு விஜயோட சேர்த்துட்டா வச்சுக்கோங்க, அங்கேயும் போக முடியுமா? அங்கேயும் இல்ல, விஜயோட பாமக வரலன்னு வச்சுக்கோங்க, விஜய் தனியாவே இருக்க வச்சுக்கோங்க, விஜய் கிட்ட போனீங்கன்னா நீங்க வின் பண்ண முடியுமா? ஓட்டு வாங்க முடியும், வின் பண்ண முடியுமா? பட் இங்க வந்து வெற்றி வந்து அஷ்யூர்டு திமுக கூட்டணியில. அங்க வந்து அஷ்யூர்டா